வணக்கம் மக்களே. நம்மள நிறைய பேர் நாமக்கல்ல இருந்து சேலம் போகும்போதோ இல்ல சேலம்ல இருந்து கரூர் போகும்போது பைபாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வண்டியில விண்டு மில்லோட பார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்திருப்போம். அதுல நம்ம நிறைய பேருக்கு பாக்குறப்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குங்க. அதாவது என்னன்னா சேலம்ல இருந்து கரூர் நோக்கியும் சில வண்டியில வந்து இந்த விண்டு மில்லோட ரெக்கையை ஏத்திட்டு போறாங்க. கரூர்ல இருந்து சேலம் நோக்கி நார்த் டைரக்ஷன்ல இந்த விண்டு மில்லோட ரெக்கையை ஏத்திட்டு போறாங்க. ஏன் இந்த பக்கமும் போகுது இந்த பக்கமும் போகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் அப்புறம் குஜராத்தில் மேனுஃபேக்சரிங் ஆகிற இந்த விண்டு மில்லோட பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம தூத்துக்குடி ஹார்பர் மூலமா எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக போகுதுங்க. அதே போல இந்தியாவில் இருக்க சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா விண்டு மில் போறதுக்காக ஃபாரின்ல இருந்து இந்த விண்டு மில்லை இம்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி ஹார்பருக்கு வந்து அங்கிருந்து வெஹிக்கிள் மூலமா நம்ம நார்த்துக்கு எந்த இடத்துக்கு லொகேஷனுக்கு விண்டு மில் போட போறாங்களோ அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம திருச்சியிலும் இந்த விண்டு மில்லோட பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரி இருக்குங்க. அங்கிருந்தும் இந்த விண்டு மில்லோட பார்ட்ஸ் எல்லாமே நார்த் நோக்கி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க மக்களே. அதனால தாங்க நம்ம ரோடோட ரெண்டு டைரக்ஷனும் இந்த விண்டு மில் வந்து நார்த் நோக்கியும் சவுத் நோக்கியும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. இதை பத்தி நம்ம இந்த விண்டு மில்லை டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு டிரைவர் கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்த மக்களே. அவர் வந்து டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போர்ட்டில் இருந்து கர்நாடகா குட்லி எடுத்துகிட்டு போகிறோம். இது என் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் வந்து 10 days ஆகும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. என்னோடய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 76.5 மீட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 இடத்துல பிளான்ட் இருக்குது. திருச்சி, சென்னையில் 2 இடம், கர்நாடகாவில் ஒரு இடம், அப்புறம் நார்த் இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. டோட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பிளான்ட்டுக்கு மேலே இருக்குது. ஒரு விண்டு மில்லுக்கு தேவையானது வந்து 5 டவர் வண்டி, 3 பிளேடு, இந்த ரெக்கன்னு சொல்லக்கூடிய 3 பிளேடு, ஒரு நேசிலு, ஒரு ஹப்பு, அப்புறம் கொஞ்சம் லூஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25 crore கிட்ட வர்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சவுத் சைடு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் அதிகம். இந்தியாவிலே அதிகமாக வெண்டுமில் இருக்கிறக்கூடிய ஏரியா வந்து நெல்லை மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும். தூத்துக்குடி NH ரோட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு இந்த ரோட்டில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டு போகிறதும் போகும், அங்கேருந்து இம்போர்ட் ஆகிறதும் வரும். அதனால் பொதுமக்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ், இது எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. அது எக்ஸ்போர்ட் ஆகிறது இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, இம்போர்ட் ஆகிறது அங்கேருந்து ரிட்டர்னுக்கு கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து சின்ன சின்ன வண்டிங்க இருக்கும், கார்ஸு, 2 வீலர்ஸு, பப்ளிக் வந்து நிறையா இருப்பாங்க ரோட்டில். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். டே டைமில் மூவ் பண்ணால் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், ரோட்டில் பப்ளிக்கே டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அந்த நைட் மூவ்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும், நைட்டில் தான் மூவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து டிரைவர்ஸ் வந்து டைரெக்டாக வந்தோடனே இதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அவங்க ஆப்ரேட்டர்ஸு எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் கொடுப்பாங்க வண்டியை. ஒரு வண்டிக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டரு, ஒரு டிரைவரு, அவங்க ஹெல்ப்பர் ஒருத்தர், ஒரு எஸ்கார்டு, ஒரு 4 பேர் டு 5 பேர் வேணும் மேன் பவர் ஒரு வண்டிக்கு. நியர்பை தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் வந்து ஒரு 10 days. இதுக்கப்புறம் நீங்கள் மகாராஷ்டிரா அந்த பக்கம் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 monthக்கு மேலே ஆகிடும். இதில் வந்து டிரைவிங்கில் என்ன டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு வண்டி மாதிரி சடனாக நம்ம எந்த இடத்துலையும் திருப்ப முடியாது ஃபஸ்ட்டு. அதனால் அந்த பைலட் வண்டி போய்ட்டு ரோடு சர்வே பண்ணுவாங்க. அவங்க அங்கேருந்து கைட் பண்ணுவாங்க டிரைவர்ஸ்கிட்ட, இந்த மாதிரி இந்தந்த இடத்துல இந்தந்த பிரச்சனை இருக்குது, இந்த டர்னிங்கில் இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கைட் பண்ணி ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ்கார்ட்ஸ்லாம் வச்சு ரோடை ஃபஸ்ட்டு சர்வே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வண்டியை மூவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வண்டி எங்கேயா போய் மாட்டிக்கும், நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஒரு செட்டுன்றது 3 வண்டி. இப்போ ஒரு நாளைக்கு 2 செட்டு, 3 செட்டு, 5 செட்டு லோட் ஆகும்போது ஒரு 15 வண்டி ஆகிடுது இல்லையா? அதனால் போகும்போது உங்களுக்கு அந்த கூட்டமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். இவங்க வந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பிளேடு. இதே வெளியில் உள்ள அதர் கண்ட்ரியில் இருக்க கஸ்டமர் இங்கே இந்தியாவிலேருந்து வாங்கிக்கிறாங்க பிளேடு. ஸோ இங்கேருந்து வெளியில் போகிற பிளேடு வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக போவோம். வெளியிலேருந்து இங்கே வர்ற பிளேடை இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் பப்ளிக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, ஏன்னா இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் வருதுன்ற மாதிரி. ஓகே மக்களே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த விண்டு மில்லை பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புற மக்களே. இது மாதிரி நாமக்கல் பற்றிய பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.